நல்ல அட்டகாசமான நாள், ரொம்ப அருமையான நாள். பிப்ரவரி 4 24 இன்னைக்கு பிப்ரவரி 4 பார்க்கும்போது நிறைய நாள் இப்போ நம்ம ஊர்லாம் அந்த காலத்தில் கூட இப்பயும் அதான் தை மாதம் முடிவில் இல்லை நிறையா நல்ல நிகழ்ச்சிலாம் நடக்கும். அதில் நிறைய இந்த சமயத்தில் 3 4 இந்த தேதியெலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். நான் இருக்கும்போது கூட இப்பயும் அப்படி தான் இருக்கும். சமீபத்தில் என் கருத்து அரசியலில் சொல்லியிருந்தப்ப சில பேருடைய வார்த்தைகள்லாம் அளவுக்கு மீறி போகுது. சரி, என்னை பற்றி இருக்கட்டும், அதையும் நான் கவனிச்சு தான் இருக்கிறேன். இருக்கட்டும்னா அது வந்து சாதாரண விட்டுற மாட்டேன். அதுக்காக சில பேர் சொல்கிற மாதிரி நீ அந்த மிரட்டி பார்க்குறியா உருட்டி பார்க்குறியா, தானே அழிகிற நாய்ங்களுக்கு போயிட்டு யாரை மிரட்டுன்னு உருட்டும், நீங்களாம் அழிஞ்சு போகிற நாய்ங்க, அழிஞ்சு போகிற கெம்மியாட்டிங்க, எதுக்கும் தராதரம் இல்லை கெம்மியாட்டிங்க. நான் செஞ்ச தப்பு என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியூருக்கு போனதால் நான் செஞ்ச தப்பு என்னென்னா, சில பேரை அளவுக்கு மீறி மதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கருத்துக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. இவனுங்களாம் அல்ப கெம்மியாட்டிங்கன்னு 4-5 மாதத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பலதரப்பட்ட அரசியலையோ இல்லையோ பொதுவான வாழ்க்கையை பற்றி பேசும்போது ஒருத்தன் தராதரம் என்ன, அந்த கெம்மியாட்டிங்களோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் ரொம்ப தலைக்கு மீறி ஆடுற ஐயோக்கிய பசங்க வந்து சில அண்ணாதிமுகவில் இருக்கிறவங்க தான். என்னை விட்டுடுங்க, அதான் சொல்ல, என்னை விட்டுங்க. செங்கோட்டையனை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுறது. நான் சொல்கிறேன், இப்போ நம்ம அதிகமாக பேசுகிறவனும் நம்ம பக்கத்துக்காரனுங்க தான். கடலூர், திண்டிவனம், அந்த பழைய தென்னார்காடு மாவட்டம், வடற்காடு மாவட்டம், இந்த கள்ளக்குறிச்சி இது பக்கம் இருக்கிறவனுங்க தான். வட சென்னை இது மாதிரி எல்லாம் செங்கோட்டைன்னா ஒரு கேவலமாக பேசுறது. இப்போ சொல்கிறேன், இப்போ இருக்கிற அத்தனை அப்புறம் சசிகலா காலில் விழாத, செங்கோட்டையன் பேரை சொல்லி அவங்ககிட்ட காலில் விழுந்து சம்பாதிக்காத ஒருத்தர் நாய் கூட இந்த கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி இது மாதிரி மாவட்டங்களில் எவனும் பொறுப்பில் இல்லாத இல்லை. எல்லா மந்திரிகளும் எம்எல்ஏகளும் சசிகலா செங்கோட்டையன் காலில் விழுந்து வந்தவனுங்க தான். அவங்க இல்லைன்னா இவனுங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சசிகலா அவனை தூக்கி எறிஞ்சு பேசுகிறானோ. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அரசியலை நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அரசியல் நல்லா அறிவு வேணும், விவேகம் வேணும், துணிச்சல் வேணும். ஜெயலலிதா இருக்கும்போது எல்லாம் சொல்லிட்டு இருந்தான், சசிகலா தான் அறிவாளி, நடராஜன் தான் அறிவாளி. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. அப்படின்னா ஜெயலலிதா செத்த பிறகு நான் அறிவாளி துணிச்சலாம் காட்ட வேண்டியதானே. ஜெயலலிதாவுக்கு அவங்க நம்பிக்கையான வீட்டில் இருக்கிறவங்க, அது சகோதரியோ வேலைக்காரியோ, ஆனால் நம்பிக்கையானவங்க, உண்மையானவங்க, துரோகி இல்லை. அதனால் சசிகலாவை நான் இன்றைக்கும் பாராட்டுறேன். அது சசிகலாவுக்கும் அவங்க ஜெயலலிதாவுக்கும் உள்ளது. அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் அரசியலில் சசிகலாவுக்கு வேலையே இல்லை. ஆனால் என்ன தவிர எல்லா நாயங்களும் சொல்லியிருக்கானுங்க, சசிகலாவை போய் பாருங்கள், சசிகலா வீட்டுக்காரனை போய் பாருங்கள், சசிகலா வீட்டில் இருக்கிற நாயை போய் பாருங்கலாம் சொல்லியிருக்கானோ. அது மாதிரி பழைப்பு நடத்தி நான் நிறைய சொல்லலாம். கான்ட்ராக்டு, மணல் திருடி சம்பாதிச்சவனுங்க, அப்படிலாம் மந்திரியாலாம் ஆனானுங்க, எம்எல்ஏலாம் ஆனானுங்க சொல்லலாம். அதெல்லாம் அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அவன் மனசாட்சியை கேட்டுக்கிட்டோம். ஆனால் இந்த நாய்ங்களாம் அயோக்கிய நாய்ங்க, நன்றி கெட்ட நாய்ங்க. 2016 நம்ம பக்கத்தில் ஆன எம்எல்ஏ மந்திரிங்க எல்லாமே சசிகலா காலில் விழுந்து சசிகலா புண்ணியத்தில் வந்தவன் தான். எவனாச்சும் ஒருத்தன் அவங்க சசிகலா பக்கம் தானே இல்லை. இன்னொன்று, சசிகலா வந்து ஏமாளி முட்டாள்ன்றதுக்கு ஒரே உதாரணம் பழனிசாமி தான். பழனிசாமி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அரசியல் வாழ்க்கை கொடுத்து அவனை முதலமைச்சர் ஆக்குனதுலேருந்து சசிகலா எவ்வளோ முட்டாளி இல்லை ஏமாளின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா தான் அப்படி செஞ்சுருவாங்களே. சொல்கிறேன், சசிகலா நடராஜன் சொல்லியோ வேறு எவன் சொல்லியோ ஜெயலலிதா வந்து செய்யலை. அவங்களுக்கும் நல்ல அறிவு வந்தது. மறந்துடாதீங்க, ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு வந்தவங்க எக்ஸாம்பிள்லாம் அறிவாளி, அறிவு முக்கியம். இப்போ பழனிசாமி வந்து இல்லை, செங்கோட்டையை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் ஆதாயமாக கிடையாது. நான் ஜூன் மாதம் சொல்லியிருக்கிறேன், அதிகமாக ஜெயிக்கும் அப்படின்னு. தமிழக வெற்றிக்காரங்களாம் ஒரு சீட் கூட தேராதுன்னு சொன்னேன். இப்போ நிலைமையை மாறி போயிருக்கு. நான் ஒன்றும் மாற்றி பேசலை, இருக்கிற நிலைமையை சொல்கிறேன். தமிழக வெற்றிக்கழகம் இல்லை விஜய் கூட்டத்து நெரிசலில் கரூரில் சாவை பற்றி பேசும்போது வேறு மாதிரி பேசினான் பழனிசாமி சட்டசபையில். இப்போ மாறி பேசுகிறான். அவன் அப்போ
ஆதரவும் பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ குற்றஞ்சொல்லியும் பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அறிவு இருந்ததுன்னா இது மாதிரி செய்ய மாட்டான். நீங்கள் இப்போ அதிமுக வந்து பழனிசாமி மேலே எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட விரோதம் இல்லை. அவர் உதவாக்குற முட்டாள். எல்லாம் சொல்கிறானுங்க விடாப்பிடியாக இருக்கிறாரு, பிடிவாதமாக இருக்குது. இது பிடிவாதம் விடாப்பிடிலாம் கிடையாது. முட்டாள்களுடைய குணாதிசயம், இதெல்லாம் குணாதிசயங்கள். ஒரு அறிகட்ட முட்டாள் இருக்கான்னா அவன் எப்படி செயல்படுவான்னா பழனிசாமி மாதிரி தான். நீங்கள் முட்டாளை பார்க்கலன்னா போய் பழனிசாமி பார்த்துங்க. அவன் என்றைக்கு முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் சில பேர் கேட்டான் அதிமுக அது ஜெயிச்சா அப்புறம் யார் முதலமைச்சர் ஆவார்? அதிமுக ஜெயிச்சா இப்போ இருக்கிற நிலைமைக்கு தினகரன் தான் முதலமைச்சர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து மாற்றமே கிடையாது. ஆனால் நிச்சயமாக பழனிசாமி கிடையாது. உங்கள் வாதத்துக்கே வரும், அதிமுக வந்தாக்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நிச்சயமாக பழனிசாமி முதலமைச்சர் கிடையாது. ஆமாம், அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது. இப்போதைக்கே இவ்வளோ ஆட்டாடுறானா, இவ்வளோ திமிரு பிடிச்சவன், இவ்வளோ துரோகி, இவ்வளோ பெரிய முட்டாள், இவனெல்லாம் திரும்ப எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஆகும்ல, கனவோடு நடக்காது. இதெல்லாம் ரவுடிங்க மாதிரி தான். ஒரு ரவுடி இன்னொரு ரவுடி காலம் வரும்போது போட்டு தள்ளுவான், அது வரைக்கும் கூட தான் இருப்பான். அது மாதிரி தான் பழனிசாமியை அரசியலில் போட்டு தள்ளுவானுங்க. சரி, செங்கோட்டையன் ஒரு ஆள் போனதால் தான் இப்போ பன்னீர்செல்வம் மாதிரியோ இல்லை சசிகலா மாதிரியோ தினகரன் மாதிரியோ செய்யாத தப்ப செங்கோட்டையன் ஒன்றும் செஞ்சிடல. செங்கோட்டையனுக்கு வந்து சாதுரியம். செங்கோட்டையன் இதெல்லாம் நிச்சயமாக எம்எல்ஏ ஆக போகிறார், அது வந்து சந்தேகமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அதிமுக தோல்விக்கு முழு காரணம் செங்கோட்டையனை அதிமுக இருந்தது தான். இது வந்து நான் தனிப்பட்ட, நீங்கள் சொல்லுவீங்களே எங்கள் இதே தெய்வம் புரட்சி தமிழர் புரட்சி மயிரன் அப்படிலாம் கிடையாது. இன்னொன்று சொல்ல வரேன், நான் அரசியல் இருக்கும்போது இந்த மாவட்ட கழக செயலாளர், மாநில கழக செயலாளர் இப்படிலாம் கதை விடுவானுங்க. நான் என்ன தெரியும் சொல்லுவானுங்களா, மாவட்ட மயிர் செயலாளர், மாநில மயிர் செயலாளர். இதுதான் காரணம். என்னென்னா ஒன்றும் இல்லாத 60 மீட்டிங்லாம் அதில் மாவட்ட செயலாளரோ இல்லை மாநில செயலாளரோ ஆகும். ஜெயலலிதாவுக்கு ஏதோ ஒரு நாய் இருக்கணும், சொல்கிறத கேட்டு கையெழுத்து பண்ணணும், அதான். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவன் எம்எல்ஏ ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், மயிர் செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட மயிர் செயலாளராக இருக்கட்டும், இல்லை மாநில மயிர் செயலாளராக இருக்கட்டும், நான் எப்போ மதிப்பேன்னா தனிப்பட்ட முறையில் எப்படி நடந்துக்கிறான் அது பார்த்து தான் நான் மதிப்பேனே தவிர ஏதோ ஒரு நாய் பதவி வந்துட்டுதுக்காக அதுக்காக அலையிற முட்டா பையெல்லாம் நான் கிடையாது, மானக்கட்டெல்லாம் நான் கிடையாது. எல்லாருக்கும் சொல்கிற அறிவுரை, உழைங்க, எளிமையாக இருங்க, நேர்மையாக இருங்க. நல்ல வாழ்க்கை வாழணும்னா அதான் ஒரே வழி. சில பேர் சொல்கிறான், நீங்கள் தான் ஓடிட்டீங்களே, வெளிநாட்டு போயிட்டீங்களே, முட்டாளுங்களே. முதல்லையோட என்னுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் அதிகம். அதெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. மரியாதை கம்மிட்டிங்களா? அதனால் சொல்கிறேன், சில ஐஐக்கு நாய்களுக்கு, ஐஐட்ட கம்மிட்டிங்களா, அறிவில்லாத கம்மிட்டிங்களுக்கு சொல்கிறேன். கூலிக்கு மாறி அடிக்கிறேன். கூலிக்குனாக்க நான் உழைக்கணும்னு சொல்கிறேன். மானங்கட்டு போய் புரோக்கருங்களுக்கு கைக்கூலியாக மானங்கட்டு போய் பேசுகிறாங்கல்ல, அந்த ஐஐக்கு கம்மிட்டிங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முதலீடு பண்ணுறவனுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவனுக்கு அரசியல் எப்படி நடக்கும், அரசியல் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், அதில் ஆட்சியில் இருக்கிற மனப்பான்மை நடத்த எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களை மாதிரி இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு 10,000 ரூபா பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஜெயிச்சாலும் தோத்தாலும் அப்புறம் மானங்கிட்டு போயிட்டு தோத்துட்டுன்னா இவங்க எல்லாம் கையில் கால் விழுந்து பொழைச்சிக்கிற பொழப்பு கிடையாது. சுயமாக சம்பாதிக்கிறோம், சுயமாக உழைக்கிறோம், சுயமாக முதலீடு செய்கிறவன் எல்லாத்தையும் கவனிப்பான். அது மாதிரி நிலைமை தான் என் நிலைமை. இதெல்லாம் வந்து நிறைய நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த அறிவு இல்லாத கம்யூனிட்டிங்களுக்காக சொல்கிறேன். நான் பண்ண பெரிய தப்பு கண்ட நாயங்களையும் மதிச்சது தான். ஏதோ எல்லாம் படிச்சுன்னா இருப்பானுங்க, அப்புறம் சொல்லானுங்க நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கேன், நானும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன். ஆடு மாடு பன்னி கழுதை குதிரை எல்லாம் தான் வெளிநாட்டுக்கு போகுது. அதுக்காக எல்லாம் இப்போ எவன் வெளிநாட்டுக்கு போகாத இருக்கிறான்? எந்த குடும்பத்தில் எவனும் வெளிநாட்டுக்கு போகாத இருக்கிறான்? அது பெரிய ஒரு அந்தஸ்தா? நிறைய பேர் லட்சம்லாம் எங்களுக்கு தெரியாத. எங்கே இருந்தாலும் அடிப்படையை பொறுத்தான் மானம் மரியாதை சூடு சொரணை உழைப்பு நல்ல எண்ணம் பண்பாடு இதை பொறுத்தான் எல்லாம் இருக்குது. நம்ம வெளிநாட்டு போதாலும் நீ பெரிய கொம்பு கிடையாது நான் சொல்ல, நீங்களாம் நினச்சிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் உள்நாட்டு இருக்கிறதால பல பேருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைலாம் வருது, வேணாம், சொல்ல வேணாம். அறிவு இல்லைன்னு சொல்கிறேன், ஏன் அறிவு இல்லைன்னு சொல்கிறேன், அதுவும் நிறுத்திக்கிறேன். ஏன்னா உங்களோட எனக்கு நம்ம ஊரில் நிறைய அக்கறை இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த அக்கறைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரைட், பாப்பா அரசியல் இப்படி போகுதுன்னு.
ஆனால் அதிமுக திமிரு பிடிச்சி அலையாதுங்க. இன்னும் நீங்கள் ஆட்சிக்கு வரல. அப்படியே ஆட்சிக்கு வந்தாலும் பழனிசாமி முட்டாள் முதலமைச்சர் கிடையாது. நல்லா அதில் மனசு வச்சுக்கங்க.